இது புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வரலாறு பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு புட்லூர் ஒரு ரொம்பவே விசேஷமான தலம் இல்லையா? இந்த ஆலயத்தோட ஆச்சரியமான தோற்றமும் அப்புறம் இங்க இருக்கிற ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையும் தான் பலரையும் ரொம்ப ஈர்க்குது. சரி, முதல் விஷயம் அம்மனோட சுயம்பு தோற்றம். கதை என்னன்னா, பரமேஸ்வரி நிறைமாத கர்ப்பிணியா இருந்தப்போ ஒரு பெரிய மண் சரிவுல புதைஞ்சு போயிடுறாங்க. அவங்க இருந்த அதே இடத்துல ஒரு புற்று தானா உருவாகுது. அந்த புற்றிலிருந்து தான் அம்மன் அதே நிறைமாத கர்ப்பிணி கோலத்துல வாய் திறந்த நிலையில மல்லாந்து படுத்த மாதிரி சுயம்புவா, அதாவது தானாவே தோன்றியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த புற்றுக்காட்சி தான் இன்னைக்கும் அந்த கோயிலோட மூலக்கருவறை. ரெண்டாவதா, இங்க நடக்கிற அந்த ஸ்பெஷல் எலுமிச்சம்பழ பிரார்த்தனை. குழந்தை வரம் கேட்கிறவங்க 3 எலுமிச்சம்பழங்கள அம்மன் மேல வச்சு வழிபடுவாங்க. சரி, அவங்களோட வேண்டுதல் பலிக்குமான்னு எப்படி தெரியும்? அதுக்கு அம்மனே பதில் சொல்ற மாதிரி அந்த 3 பழத்துல 1 மட்டும் உருண்டு வந்த அவங்க மடியில விழும். இது அம்மனோட நேரடி ஆசிர்வாதமா பார்க்கப்படுது. ஆக, ஒரு தெய்வீக கதையிலிருந்து உருவாகி ஒரு தனித்துவமான சடங்கு மூலமா நம்பிக்கை தர்றதால புட்லூர் ஆலயம் பக்தர்களுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்கு.